உலகத்துல ஆடு மாடுங்களுக்கு இருக்கிற மதிப்பு கூட மனுஷனுக்கு கிடையாதுப்பா. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? அதாவது இப்ப மாடு இருக்கு, இந்த மாடு செத்தா என்ன சொல்றீங்க? மாடு செத்தா மாட்டுக்கறி பீஃப்னு சொல்லுவாங்க. சரி, மாடு செத்தா பீஃப். ஆடு செத்தா என்ன சொல்லுவீங்க? மட்டனு ஆட்டுக்கறி. மாடு செத்தா மட்டனு. அடுத்து இந்த கோழி செத்தா என்ன சொல்லுவீங்க? கோழிக்கறி சிக்கனு. சிக்கனு. பன்னி செத்தா என்ன சொல்லுவீங்க? பன்றி கறி போர்க்கு. பன்னி செத்தா போர்க்கு. இப்போ மாடு செத்தா பீஃபு, ஆடு செத்தா மட்டனு, கோழி செத்தா சிக்கனு, பன்னி செத்தா போர்க்குன்றீங்க. மனுஷன் செத்தா என்ன சொல்லுவீங்க? பணம். மனுஷன் செத்தா போனோம். தெரியுதா? இதுதான் சொன்னேன். ஆடு மாடுக்கு இருக்கிற மதிப்பு கூட மனுஷன் செத்தாக கிடையாது. ஆடு செத்தாக்கா மட்டனுன்றீங்க, மாடு செத்தா பீஃப்ன்றீங்க. அதுக்கெல்லாம் ஒரு விலை இருக்கு. மனுஷன் செத்தா அடுத்த நிமிஷம் அவன் என்ன பங்களாவில் வாழ்ந்தாலும் எங்கே வாழ்ந்தாலும் அடுத்த நிமிஷம் போனோன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு சுடுகாட்டில் புதைச்சிடுறீங்க, இல்லை எரிச்சிடுறீங்க. இவ்வளோதான்ப்பா மனுஷ வாழ்க்கை. அதனால தான்ப்பா இருக்கிற வரைக்கும் அன்போட கருணையோட நம்ம வாழணும். இப்போ இவ்வளோ நாளாக நம்ம சாப்பிட்டது எல்லாமே பணம் தானேண்ணா? ஆமாம்ப்பா, அதை நான் சொல்லலை. திருவள்ளுவர், வல்லார் ராமலிங்க அடிகளார், திருமூலர், இந்த மாதிரி நம்ம தமிழ் புலவர்கள் பெரியவங்க சொன்ன கருத்து தான் நான் இப்போ நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி புரியுற மாதிரி நான் சொன்னேன். ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி.